உண்மையை சொல்லுடா. சார் உன் கூட்டாளி எங்கடா? எனக்கு தெரியாது சார். இந்த பாரு, 100வது தடவையா இதைத்தான் சொல்ற. 101வது தடவையாவது உண்மையை சொல்லு. சார் எனக்கு தெரியாது சார். யோ, அந்த பிரியாணி அடியா. சாப்பிடுறா சார். சாப்பிடா. இப்பயாவது உண்மையை சொல்றா. உங்க மேல சத்தியமா எனக்கு தெரியாது சார். 103 அந்த ஐஸ்கிரீமை கொடு. சாப்பிடுறா. சாப்பிடுறா. சார் சார் எதுக்கு இந்த இன்ஸ்பெக்டர் இதெல்லாம் சாப்பிட சொல்றாரு? முட்டாள்தனமால இருக்கு. 4 தட்டு தட்டி விசாரிக்கிறதெல்லாம் வேற ஸ்டைலு. 4 தட்டுல வச்சு விசாரிக்கிறதானே இவரோட ஸ்டைலு. உண்மையை சொல்லு. சார் உங்க மேல சத்தியமா எனக்கு தெரியாது சார். யோ, அந்த ஃபேன் அடியா. எனக்கு இல்லையா, அவனுக்கையா? சார் சார் தூக்கம் வருது சார். இப்ப விருந்தாடா வச்ச நினைச்ச? உண்மையை சொல்லல, உன்னை தூங்க விட மாட்டேன். சொல்றா. சார் சாப்பிட வச்சு அடிக்கிறீங்களா சார்? இது உங்களுக்கு நியாயமா இருக்கா சார்? ஹலோ சார். சரிங்க சார். யோ, அவனை விடுங்க. ஏய், இப்ப போ, உனக்கு என்கவுண்டர் தான். அப்புறம் வச்சுக்கிறேன். ரெக்கமெண்ட் இதே வேலையா போச்சு இவனுங்களுக்கு. ஒரு அக்யூஸ்ட பிடிச்சு சுதந்திரமா விசாரிக்க முடியுதா? எவனாச்சும் புகுந்து காரியத்தை கெடுத்து போறான். சார் குட் மார்னிங் சார். யார் நீ? போலீஸ் சார். நான் என்ன பொறுக்கி நான் சொன்னேன்? ஓ, டியூட்டில ஜாயின் பண்ண வந்திருக்கியா? ஆமா சார். நேத்தே ஜாயின் பண்ண வேண்டியது. ஆமா சார். பொண்டாட்டி புள்ளியெல்லாம் செட்டில் பண்ணிட்டு வர ஒரு நாள் லேட் ஆயிடுச்சு. ஆமா சார். யோ பரதேசி, ஒரு நாள் லேட்டா வந்துட்டு விளக்கண மாதிரி நிக்கிற. அக்யூஸ்ல இன்னைக்கு பிடிக்க சொன்னா நாளைக்கு போய் பிடிப்பியா? போய் செட்டியா போய் இல்லையா? எஸ் சார். ஹலோ. சொல்லுங்க சார். சரிங்க சார், இன்னும் ஒரு 1/2 hour நாங்க வந்துடுறேன். கண்டிப்பா. பிரியாணி ஐஸ்கிரீம் கொடுத்து அடிக்கிறா. சார் 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 விடுங்க சார். சார் என்ன விட்டுருங்க சார். என்னடா பண்ற? சார் என் ஃப்ரெண்டு பண்ண தப்புக்கு என்ன கூட்டு வந்து என்கவுண்டர்ல போட்டுருன்னு சொல்றாரு சார். அதுக்கு பிரேக்கை கழட்டி விட்டோம் சார். போ. வரேன் சார். சார் காப்பாத்துங்க. ஐயா, காப்பாத்துங்க. கால் மாட்டீங்க. எங்கடா போற? இந்த பக்கமா போறேன் சார். இந்த பக்கம் போனா காப்பாத்திடுவானே. இந்தா அங்கப்ப கடையில் போய் சிகரெட் வாங்கிட்டு சரிங்க வா. சார். சீக்கிரமா வாங்க வாங்க வாங்க, எனக்கு தூக்கி விடுங்க. இருங்க சார், ஹாஸ்பிட்டல் போயிடலாம். இருங்க. என்னாச்சுடி? ஏன் அழுற? சொல்லுடி. என்ன அடிச்சிட்டான். எதுக்கு அடிச்சான்? லவ் பண்ண சொல்லி அடிக்கிறான். சரி, நல்ல பையனா இருந்தா லவ் பண்ண வேண்டியதானே? ஐயோ, அவன் என்ன லவ் பண்ண சொல்லி அடிக்கல, உன்னை லவ் பண்ண சொல்லி அடிக்கிறான். என்னது? என்ன லவ் பண்ண சொல்லி உன்னை அடிக்கிறானா? யாருடி அவன்? எங்க இருக்கான்? வந்து காமி வா. விடு, நீ அவனை தேடி போக வேண்டாம். அவனே ஸ்கூல் முடிஞ்சது உன்னை பார்க்க வரானா. அக்கா, என்னது? அவ்வளவு வயசாயி போச்சா எனக்கு? அம்சவேணினே கூப்பிடு. எல்லாம் ஒரு மரியாதைக்கு தான். அக்கா,
சார் தான் நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்கிற ஏட்டையா நல்ல சாப்பாடு வேணும் கேட்டாரு. அதான் நம்ம ஹோட்டலுக்கு கூட்டு வந்தேன். அப்படின்னா உனக்கு நான் கமிஷன் கொடுக்கணுமா? உங்கள்ட்ட எல்லாம் கமிஷன் கேட்பானா? சரி சரி நீ போ, சாரை நான் பாத்துக்கிறேன். சரிக்கா. சார் வரேன் சார். சரக்கு அடிக்கலாமா? சரக்கா? இங்கயா? சச்ச எனக்கு எல்லா ரூல்ஸும் தெரியும் சார். சரக்கு அடிச்சு கலாட்டா பண்ணிட்டு அப்புறம் போலீஸ் கோர்ட்டுன்னு நாயா அலையணும். ஐயோ அதெல்லாம் நம்மளால முடியாது. நான் சட்டத்தை மதிக்கிறவ. சார் தினமும் இப்படிலாம் இல்ல சார், என்னைக்காவது ஒரு நாள், அதுவும் கலாட்டா பண்ணாத கஸ்டமரா இருந்தாதான். இனிமே தெரிஞ்சவங்களா இருந்தாலும் நான் விட மாட்டேன் சார். அட நீங்க குடிக்கிறதுக்கு தான் கேட்டீங்களா? வாங்க சார். எங்கடி உன்னை அடிச்சவன் வருவான்னு சொன்ன, ஆளையே காணோம். அதாண்டி எனக்கும் தெரியல. சரி வா போலாம். என்னடி ஆச்சு? இரு நான் ரெக்கார்ட் நோட் வாங்கிட்டு வந்துடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன? கையில் அடிபட்டிருக்கு, ஒரு லெட்டர் எழுதி தர முடியுமா? ப்ளீஸ் எழுதி கொடுங்களேன். அந்த சிரமம்லாம் உங்களுக்கு எதுக்கு? இந்தாங்க. என்ன எழுதணும்? மேலே மன்னிப்பு கடிதம் எழுதிக்கோங்க. அப்புறம் எப்படியோ எந்த வகையிலையோ என் மனசில் நீ இடம் பிடிச்சிட்ட. உன் மனசில் எப்படி இடம் பிடிக்கணும்னு தெரில, அதான் உயிருக்கு உயிரான ஃப்ரெண்ட் அடிக்க வேண்டியதாக போச்சு. அதுக்கு தான் இந்த மன்னிப்பு கடிதம். அறிவு இருக்காடா உனக்கு? லூசாடா நீ? என் ஃப்ரெண்ட் அடிச்சா எனக்கு லவ் வரும்னு எவன்டா சொன்னது? இடியட். இத பார், எனக்கு லவ்வும் வராது ஒண்ணும் வராது. எப்படி வரும்? நடு ரோட்ல எல்லாருக்கும் மத்தியில சொன்னா எப்படி வரும்? லவ் வராது, ஆனா வரும். நீ வேணா பாரு, நீ வீட்டுக்கு போவ, யார்கிட்டயும் சரியா பேச மாட்டேன், சரியா சாப்பிட மாட்டேன், சரியா தூங்க மாட்டேன். இதெல்லாம் நடக்குதா இல்லையான்னு நாளைக்கு வந்து சொல்லு. அப்புறம் நான் சொல்றேன் உனக்கு லவ் வருமா வராதான்னு. வரட்டா? டேய் சார் வணக்கம் சார். என்னடா? சார் இந்தாங்க சார். சார் சார் இனிமே என்ன என்கவுண்டர் அது இதுன்னு சொல்லி மிரட்டாதீங்க சார். என்னடா எனக்கே லஞ்சமா? அப்படி கூட வச்சுக்கலாம் சார். என் பெர்மிஷன் இல்லாம என் கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்ததே தப்பு. அதுவும் இல்லாம எனக்கு லஞ்சம் கொடுக்கறது அதை விட பெரிய தப்பு. இனிமே இந்த பக்கம் வந்தா உண்மையிலேயே உனக்கு என்கவுண்டர். நான் ஏன் சார் இனிமே இங்க வர போறேன்? பாடி வா. ஷைனிங் எல்லாம் ஓவரா இருக்கு. கண்ணு வைக்காதீங்க. முன்னாடி எல்லாம் என்ன தேடி தானா வருவேன், இப்போ உன்னை வர வைக்க ஒரு ஆள் அனுப்ப வேண்டியதா இருக்கு. ஒரு ஃபோன் பண்ணுங்க, நானே வந்துடுறேன். வாயா வா. வழக்கம் போல லேட்டா? சார் வர்ற வழியில் மல்லிகைப்பூவும் அல்வாவும் கேட்டாங்க. மல்லிகைப்பூவை மதுரையிலையும் அல்வாவை திருநெல்வேலியிலையும் வாங்கினியாக்க? எப்ப பார்த்தாலும் லேட்டா வந்துட்டு ஏதாவது காரணம் சொல்றதே ஒரு வேலையா போச்சு உனக்கு. ஆமா, தெரியாம தான் கேக்குறேன், உனக்கு எத்தனை குழந்தைங்க? ஒரு பொம்பளை பிள்ளை சார். கல்யாணம் முடிஞ்சு ஒரே வருஷத்துல குழந்தை பிறந்துச்சா, இல்ல உன் பொண்டாட்டி புள்ள புள்ளன்னு புலம்புனதுக்கு அப்புறம் குழந்தை பிறந்துச்சா? சார் குடும்பத்தை பத்தி போய ஸ்டேஷனுக்கு போய. பெரிய ராயல் ஃபேமிலி, குடும்பத்தை பத்தி டென்ஷன் ஆகாதீங்க. அவரை போட்டு எதுக்குங்க வைக்கிறீங்க? சேச்சே, இவனுக்கெல்லாம் பாவ புண்ணியமே பார்க்க கூடாது, அடிக்கடி தட்டிக்கிட்டே இருக்கணும். இல்லனா விட்டா நம்ம தலையிலே ஏறி உட்கார்ந்துருவானுங்க. எதுக்கு இப்ப இவன் பேச்சு நமக்கு? நம்ம வேலையை பார்ப்போம். பாம்பு பாம்பு கொத்திருச்சு. பாம்பு.
ஐயோ ஐயோ அம்மா பெல்ட் வச்சு கட்டிடுறேன். பார்த்துட்டேன் சார். நான் பிரேக்கை கழட்டும் போது உங்ககிட்ட நான் மாட்டிக்கிட்டேன். இன்னைக்கு நீங்க பாம்பை போடும்போது என்கிட்ட நீங்க மாட்டிக்கிட்டீங்க. எதிரிக்கு எதிரி நன்மை சார். சரிங்க சார். சரிங்க சார். ஹேய், அந்த கவர்க்குள்ள என்ன எழுதி இருந்தது? அந்த கவர் அப்படியே தான் இருக்கு. ஆமா, தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? இல்லடி, அவனுக்கு பதில் சொல்லணும்ல. அவனுக்கு பதில் சொல்லவும் மாட்டேன், அவனுக்காக வெயிட் பண்ணவும் மாட்டேன். நான் இப்போ லைப்ரரிக்கு போறேன். நீ வந்தாவா, வராட்டி போ. ஒரு செகண்ட், சொல்றதை கேளு. நீ சொன்ன மாதிரி நான் இதை பிரிக்கல, படிக்கல. போதுமா? இனிமேலும் என்ன ஃபாலோ பண்ணாத. இந்தா புடி. லூசாடா நீ? அதான் பிரிக்கல படிக்கலன்னு சொல்றல, அப்புறம் சும்மா இப்படி இப்படிங்கற. பொய் சொல்லாத. இந்த லெட்டரை பிரிக்காம படிக்காம இப்படி சொல்ல மாட்டேன். இந்த காலத்து பொண்ணுங்க லெட்டர் எப்படி கிழிக்காம பிரிப்பீங்கன்னு தெரியும். கிழிச்சது மறுபடியும் எப்படி தெரியாம ஒட்டுவீங்க அப்படிங்கிற டெக்னிக் எங்களுக்கும் தெரியும். அறிவு இருக்கா உனக்கு? ஸ்டாப். அந்த லெட்டர் உன் ஃப்ரெண்டு கிட்ட கொடு. அந்த கவரை பிரி. அதுல நான் எழுதி இருக்கிறது சொல்றது கரெக்டா இருக்கான்னு பாரு. ஹேய், ஆமாடி, அவன் சொல்றது கரெக்ட் தான். என்னடி சொல்ற? அவன் என்ன எழுதிருக்கானோ அதை தான் நீயே சொல்ற. எங்க கூட? ஹேய், உண்மையிலே நீ அவனை லவ் பண்றியா? நான் உங்களுக்குள்ள இடைஞ்சலா இருக்கேனா? நான் வேணா போட்டா நீங்க ஃப்ரீயா பேசுங்க. ஏய் லூசு, நில்லடி. இத பிரிக்காதவங்க யாருமே இதத்தான் சொல்லுவாங்க. இவன் தான் அதே எழுதி வச்சுட்டு டிராமா பண்ணிட்டு இருக்கான். நீ தான் லவ் வந்து வராத மாதிரி டிராமா பண்ணிட்டு இருக்க. ஏய், இப்போ என்ன? உன் மேல லவ் இல்ல, நான் ப்ரூவ் பண்ணனும், அவ்வளவுதானே? பண்ணு. ஜெனிஃபா, நீ இங்கே இரு. நீ வா. வர்றேன். ஏய், ஓடாத, நில்லு நில்லு. ப்ளீஸ் ப்ளீஸ் நகரு. ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா, நான் சொல்றதை கேளுமா. நகரு. எனக்கு உன் மேல லவ் இல்லன்னு ப்ரூவ் பண்ணனும். கையெடு. ப்ளீஸ், நான் சொல்றதை கேளு. உன்னை சாக விட மாட்டேன். ஏய், என் மேல லவ் இல்லைன்னு ப்ரூஃப் பண்றதுக்காக இப்படி ஒரு தப்பான முடிவு எடுப்பேன் நினைச்சு கூட பார்க்கல. என்கிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்கு, நில்லு. இப்பதான் உன் மேல லவ் இல்லன்னு தண்ணியில் தள்ளி விட்டேன். இன்னுமா உனக்கு அறிவு வரல? ஒரு நிமிஷம், அந்த பக்கம் பாரு. அங்கேயும் தள்ளி இருந்தனா பாறையில விழுந்து செத்துருப்பேன். இந்த பக்கம் பாரு. இங்கேயும் தள்ளி விட்டுருந்தனா டெட் பாடி கூட கிடைச்சிருக்காது. அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம தண்ணி இருக்கிற இடத்துல ஏன் தள்ளி விட்ட? ஏன்னா நான் சாக கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் சாக கூடாதுன்னு யார் நினைப்பாங்க? என்ன லவ் பண்றவங்க தான். என்னடா சொல்ற? தேங்க்ஸ். அக்கா அக்கா, ம்? கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாமா? கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாமா? எடுத்துக்கோ. ம். ம். ம்.
இயேசு சகல பாவங்களையும் மன்னிப்பார். சரியா இருக்கு. சரிங்க சிஸ்டர். ஐயோ, சிஸ்டர், இந்தாங்க புடவை. எதுக்குமா? உங்க ட்ரெஸ் எல்லாம் சேராயிடுச்சுல்ல, அதுக்காக தான். நாங்க புடவெல்லாம் கட்ட மாட்டோமா? ஏன் சிஸ்டர்? நாங்க உடுத்துற உடைக்கு ஒரு காரணம் இருக்குமா? இங்க பாருமா, நாங்க ஆண்களோட மனசை சஞ்சலப்படுத்துற மாதிரியோ அவங்க உணர்ச்சியை தூண்டுற மாதிரியோ உடுத்தக்கூடாதுமா. அதனாலதான் எங்க கை தெரியக்கூடாதுன்னு முழு கை சட்டை போடுறோம்மா. கால் தெரியக்கூடாதுன்னு ஷூ போடுறோம். அவ்வளவு ஏன், ஒரு பொண்ணோட தலைமுடி கூட ஆண்களோட மனசை சபலப்படுத்திடுமா. அதனால தான் ஸ்கார்ஃப் போடுறோம். ட்ரெஸ்ஸில் உள்ள அழுக்க க்ளீன் பண்ணிடலாம். ஆனா நாம போடுற ட்ரெஸ்ஸுனால ஆண்களோட மனசுல அழுக்க உண்டாக்கிடக்கூடாதுமா. இந்த மாதிரி ட்ரெஸ் நானும் போடலாமா சிஸ்டர்? போடலாமே, எங்களை மாதிரி நீயும் சேவை செய்யலாமே. எங்களுக்கு புடவை கொடுத்த உன் நல்ல மனசை பாராட்டுறோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். ஒரு நிமிஷமா, அந்த புக்கு கொடுங்க சிஸ்டர். நீ ஃப்ரீயா இருக்கும்போது இந்த புக்கை படிமா. தேங்க்யூ சிஸ்டர். கால் தெரியக்கூடாதுன்னு ஷூ போடுறோம். நாங்க ஆண்களோட மனசை சஞ்சலப்படுத்துற மாதிரியோ அவங்க உணர்ச்சியை தூண்டுற மாதிரியோ உடுத்தக்கூடாதுமா. அவ்வளவு ஏன், ஒரு பொண்ணோட தலைமுடி கூட ஆண்களோட மனசை சபலப்படுத்திடுமா. அதனால தான் ஸ்கார்ஃப் போடுறோம். ஆண்டி சூப்பரா இருக்குல்ல? ஆமாண்டா, கும்முன்னு இருக்காங்கடா. ஆண்டி 4 டீ. மச்சான், ஆண்டி அம்சமா இல்ல? லூசாடா நீ, அனுஷ்கா மாதிரி இருக்காங்க. டேய், கண்ணாடியை கழட்டிட்டு போடுறான். நயன்தாரா. டேய், கண்ணாடியை போட்டு பாடுறா. நமிதாடா. டேய், நான் சொல்றதாண்டா ரைட்டு. இல்ல, நான் சொல்றதா ரைட்டு. டேய், தப்புடா. டேய், நான் சொன்னதா ரைட்டு. டேய், ஆண்டி வர. என்னடா குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்க? பின்ன உங்களை ஆண்டிங்கிறான். ஆண்டியா? நான் அனுஷ்கான்னு இல்ல சொன்னேன். நான் நயன்தாரான்னு சொன்னேன். நான் நமிதான்னு சொன்னேன். நான் அவ்வளவு அழகா இருக்கேனா? அவங்களோட ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்போ நீங்க யாராவது என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? முட்டா பசங்க. அம்மா, என்னடி? மா கடை மூடுமா. எதுக்குடி? அப்புறம் இந்த கடைக்கு வரவங்க எல்லாம் உன் சாப்பாடு சாப்பிட வராங்க, உன்னை பார்க்க தானே வராங்க. என்ன பாக்குறதுக்கா? என்னடி சொல்ற? உன் பேச்சும் சரியில்லை, உன் ட்ரெஸ்ஸும் சரியில்லை. என் Dress சரியில்லையா? இதுல என்னடி தப்பு இருக்கு? நான் அடுப்படியில வெந்து வேகுறேன். இது எனக்கு வசதியா இருக்கு, நான் போட்டுட்டு இருக்கேன். போடுற Dressல தப்பு இல்லடி, பாக்குற பார்வையில தான் தப்பு. இது பாரு, உங்க அப்பா செத்து 17 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் நான் மனசால கூட யாரையும் நினைச்சதில்ல. இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறது உனக்காதாண்டி. ஏன்னா நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு தான். அப்போ நான் படிக்கிறதுக்காக தானே நீ கஷ்டப்படுற? நான் படிக்கலமா, கடை மூடுமா. அதை இப்ப சொல்லாத. முதல்ல படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போய் முதல் மாச சம்பளம் வாங்குவ பாரு, அப்ப சொல்லு. அப்ப வேணா இந்த கடையை மூடிடுறேன். அப்படின்னா அது வரைக்கும் இப்படியே தான் இருப்பியாமா? ஆமா. தப்பா தெரியலையாமா உனக்கு? இல்ல. அப்போ நீ உன்னை மாத்திக்கவே மாட்டல்ல? என்னடி, என்னாச்சு உனக்கு? போ, போய் படி, போ. தவறு செய்பவன் மனிதன், அதை மன்னிப்பவன் மாமனிதன்.
மன்னிச்சிருக்கலாம்ல. டேய் அந்த பையில இருக்க டானிக் பாட்டில் எடு. சரிண்ணா. இந்தாங்கண்ணா. என்னண்ணா பண்ண போறீங்க? பாரு என்னண்ணா வெறும் பாட்டில் ஒயின் ஊத்துறீங்க? ஓ, இதை கொடுத்து அம்சாவை கரெக்ட் பண்ண போறீங்களா? எல்லாரும் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்க நினைப்பாங்க. நான் பெரிய மீனை போட்டு சின்ன மீனை பிடிக்க போறேன். டேய் அண்ணா எங்கடா எனக்கு முன்னாடி போற? குறா பட நான் வண்டி ஏத்துற கொன்றுவோம். என்ன அம்சா நல்லா இருக்கியா? என்ன ரொம்ப நாளா இந்த பக்கம் காணோம்? பாம்பேக்கு போயிருந்தேன். இங்க பாத்தியா உனக்கா ஒவ்வொரு கடையா தேடி பார்த்து வாங்கிட்டு வந்தேன். பாரு பிளாட்ஃபார்ம்ல வாங்கிட்டு பாம்பேல வாங்கணும்னு போய் புழுறான் பாரு. நெயில் பாலிஷ். கோமாளா ஏன் இந்த நேரத்துல தூங்குறா? அதான் ஸ்கூல்ல ஏதோ விளையாட்டு போட்டியா, களைப்புல சீக்கிரமா தூங்கிட்டா. எனக்கு பசிக்குது, சீக்கிரம் போய் கொண்டா. உட்காரு. சீக்கிரம் வா. ஏய் என்னது முகத்துல கொப்பளம்? முகம் வேற சுருங்கி இருக்கு. வயசாகி போச்சா? வயசாயிடுச்சா? அம்சா வயசாச்சுன்னு கவலைப்படாத, அதுக்கும் ஒரு மருந்து வச்சிருக்கேன். அதை சாப்பிட்டுன்னு வச்சுக்கவ, இது நம்ம அம்சாவான்னு ஊரே ஆச்சரியப்படும். அப்படியா? வா 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 வா. என்ன மருந்தது? ஒரு அவசரப்படாத, தர்றேன், சாப்பிடு. இது என்னது சாராய வாடை அடிக்குது? இதுதான் சாராயம். இது டானிக்கு. இத குடிச்சுன்னு வச்சுக்கவ கொப்பளமே வராது. இத குடிச்சினா முகம் சும்மா பளபளன்னு மின்னும், தக தகன்னு சொலிக்கும், அழகு கூடும், வயசு குறையும். ஏன் பொம்பளைக்கே உன்னை பார்த்தா பொறாம வரும். இத சாப்பிட்டா வயசு குறையுமா? கண்டிப்பா, குடிச்சு பாரு. சரி. மருந்து என்ன ரொம்ப இனிப்பா புளிப்பா இருக்கு? இத போய் சாராயம்னு சொன்ன? தப்புதான். இரு. பொரியல் போடுறேன். கூட்டு போதுமா? என்னது புது பழக்கம்? என்ன தொட்டு பேசுறது? போதையில இருக்கல்ல, தெரியாம கைப்பட்டுச்சு விடு. ஏய் ஏந்திரி, ஏந்திரிச்சு வெளில போ. உனக்கா போய் பாம்பெல்லாம் எவ்வளவு வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன பட்டி அனுப்புறியா? உனக்கு மூடு சரியில்லைன்னு நினைக்கிறேன். நான் இப்போ போயிட்டு அப்புறம் வரேன். உன்கிட்ட ஒரு நடந்த எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம், என் அண்ணன் இல்லை. நீ என்கிட்ட பழகாததையும் பேசாதையும் கூட என்னால் தாங்கிக்க முடியும். ஆனால் நீ என் அண்ணன்கிட்ட பழகாததையும் பேசாதையும் என்னால் தாங்கிக்க முடியல. ப்ளீஸ் தயவு செஞ்சு அண்ணன்கிட்ட பேசு. இப்படிக்கு உன் ஜெனிஃபர். படி. நடந்த எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம், என் தங்கை இல்லை. என்கிட்ட பழகாததையும் பேசாதையும் கூட என்னால் தாங்கிக்க முடியும். ஆனால் என் தங்கைக்கிட்ட பழகாதையும் பேசாதையும் என்னால் தாங்கிக்க முடியாது. ப்ளீஸ் தயவு செய்து என் தங்கைக்கிட்ட பேசு. இப்படிக்கும் உன் ஜேம்ஸ். இப்போ கூட உன் லவ் தோத்து போச்சுன்னு கவலைப்படாம என் ஃப்ரெண்ட்ஷிப் தோத்து போச்சுன்னு கவலைப்படுறியே. அவளை லவ் பண்ண வைக்கலான்னு பிளான் பண்ணோம். ஒர்க் அவுட் ஆகல. அது ஒரு கெட்ட கனவா நினச்சி மறந்துடலாம். ஆனால் என்னால் தானே அவங்க 2 பேருக்குள்ளேயும் ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போச்சு. கவலைப்படாத, இப்படியாச்சும் மீட் பண்ணி உங்ககிட்ட பழையபடி பேச வைக்கிறேன்.
நான் சொல்றதை கேளு. நான் ஸ்கூலுக்கு போட மாட்டேன். வழி விடுறியா இல்ல போலீஸ் கிட்ட புடிச்சு Please, கொடுத்துறவா? வழி விடுறா. ஏய், ஒரு வழி விடுன்றல்ல. நில்றா. என்னடா பண்ற? ஸ்கூலுக்கு போற பொண்ணை மறிச்சு கலட்டா பண்ணிக்கிட்டு இருக்கிறியா? இல்லை சார். உன்னை ஈடிசியில் உள்ளதெல்லாம் தான் சரிப்பட்டு வருவேன். வண்டி எப்படா ஸ்டேஷனுக்கு? சார் என் தங்கச்சியோட ஃப்ரெண்டு சார். நான் யாரையும் ஃபாலோ பண்ணல சார். யாரையும் ஃபாலோ பண்ணல? சத்தியமா இல்லை சார். வண்டியை திருப்பிக்கிட்டு போ. சரி சார். இவரை மன்னிச்சிருக்கலாம்ல. அம்மா 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 எங்க போனாங்க? தாப்பா போடல, வெளியில போட்டிருக்குமோ? எங்க போயிருப்பாங்க? மட்டும் சூப்பரா அம்மா கோமலை வந்துட்டா. நான் இப்போ போயிட்டு நாளைக்கு நிறைய வாங்கிட்டு வரேன். வாடி. வா. எங்க இருக்கு? ஏன் அழுற? என்னாச்சு? அம்மா நீ குடிக்கிற அளவுக்கு போவே நான் நினைச்சு கூட பார்க்கலாமா? ஏய், இது சாராயம் இல்லடி, டானிக், மருந்து. என்னது உனக்கு கொப்பளம் வந்துருச்சு? நீயும் குடி. இது குடிச்சா கொப்பளமே வராது. தோல் சும்மா தலை தலைன்னு ஜொலிக்கும், பல பலன்னு மின்னும், வயசு குறையும், அழகு கூடும். ஏன் பொம்பளைங்களே உன்னை பார்த்து பொறாமப்படுவாங்கடி. இந்தா குடி. அம்மா குடிடா. மருந்தெல்லாம் கீழே ஊத்திட்ட. சரி சரி, நாளைக்கு அந்த லாரி டிரைவர் கிட்ட சொல்லி மருந்து வாங்க. அப்பா விட்டுட்டு போயிட்டேப்பா. கோமலவள்ளி, ஏய் கோமலவள்ளி, எங்க போயிட்டா? கோமலவள்ளி, கோமலவள்ளி, கோமலவள்ளி. சைக்கிள் இங்கதான் இருக்கு, எங்க போயிருப்பா? ஐயோ, கோமலவள்ளி எங்க இருக்க? கோமலவள்ளி, கோமலவள்ளி. அம்மா உன் கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நரகமா இருக்கு. நான் வீட்டை விட்டு போறேன், என்ன தேடாத. ஐயோ, என் பொண்ணு என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டாளே. கோமலவள்ளி, கோமலவள்ளி, கோமலவள்ளி.
ஏன் அலறி அடிச்சு ஓடி வர? என்னாச்சுமா? கேட்குறல என்னாச்சு? அங்கிள், ஏமா பதட்டமா இருக்க? நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன் அங்கிள். வீட்டை விட்டு ஓடி வந்துட்டியா? என்ன சொல்ற? ஏன் ஓடி வந்த? என் அம்மா சரியில்லை. என் அம்மா கூட இருக்கவே எனக்கு பிடிக்கல. அதனால தான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். அழுகாதம்மா, அழுகாத அழுகாத. உன்ன மாதிரி வயசு பிள்ளைங்க அம்மா அப்பாவை தப்பா நினைச்சுக்கிட்டு அவசரப்பட்டு வீட்டை விட்டு ஓடி வந்துடுறது. வந்துட்டு எங்க போறது என்ன பண்றது தெரியாம முழிக்கிறது. ஆமா, நீ எந்த தப்ப பண்ண? நான் அவசரப்பட்டு எடுத்த முடிவில்லை. காரணத்தோட தான் வீட்டை விட்டு ஓடி வந்தேன். என்ன காரணம்? நான் கன்னியாஸ்திரி ஆகணும்னு தான் வீட்டை விட்டு ஓடி வந்தேன் அங்கிள். நீ ஏன் கன்னியாஸ்திரி ஆகணும்? மத்தவங்க என் அம்மாவை தப்பா நினைக்கிற மாதிரி என்னை யாரும் நினைக்க கூடாது அங்கிள். மத்தவங்க என் அம்மாவை கேவலமா பாக்குற மாதிரி என்னை யாரும் பார்க்க கூடாது அங்கிள். நான் மத்தவங்களுக்கு பணிவிடை செய்யணும், அவங்க பாராட்டணும், மதிக்கணும். அத பார்த்து எங்க அம்மா திருந்தணும் அங்கிள். நான் கூட நீ அவசரப்பட்டு ஓடி வந்துட்டியோன்னு தான் நினைச்சேன். நல்லா யோசிச்சு தான் முடிவெடுத்துருக்கேன்னு இப்போ புரியுது. நீங்க என்ன புரிஞ்சுட்ட அளவு கூட என் அம்மா என்ன புரிஞ்சுக்கலாம் அங்கிள். கவலைப்படாதம்மா, நீ ஆசைப்பட்டபடியே கன்னியாஸ்திரி ஆகலாம். அங்கிள், எனக்கு தெரிஞ்ச சர்ச்சு ஃபாதர் ஒருத்தர் இருக்காரு. அவர் நினைச்சா கன்னியாஸ்திரி ஆக்கிடுவார். அவர் சென்னைக்கு போயிருக்காரு, வர்றதுக்கு 4 நாள் ஆகும். அது வரைக்கும் நீ எங்கே தங்குவாம்மா? தெரியல அங்கிள். உங்கள் அம்மா கண்ணையும் படக்கூடாது. வெளியூருக்கு போயிருக்கிற ஃபாதர் இங்கே வர்ற வரைக்கும் நீ இங்கே தான் தங்கி ஆகணும். ஒன்று பண்ணுறியா? சொல்லுங்க அங்கிள். ஃபாதர் வர வரைக்கும் என் வீட்டில் தங்கிக்கிறியா? ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். வண்டியில் ஏறுமா. நல்லா உட்காந்துட்டியம்மா. என்னாச்சு அங்கிள்? அங்கே பாரு, இன்ஸ்பெக்டர் நிற்கிறார். ஐயோ அங்கிள், நம்ம அந்த பக்கம் போனோம்னா உன்னை யாருன்னு விசாரிச்சு உன்னை உங்கள் அம்மா கிட்ட பிடிச்சி கொடுத்துருவாரு. ஐயோ நான் கன்னியாஸ்திரி ஆனோமே. பயப்படாத, நம்ம இந்த பக்கம் போயிடுவோமா? சரி. அங்கிள், அம்மா. கோமலவள்ளி, கொஞ்சம் இறங்கு. அங்கிள், இறங்கு. கோமலவள்ளி. இந்த பக்கம் கூட்டிகிட்டு போனால் உங்கள் அம்மா கிட்ட நீ மாட்டிடுவ. உங்கள் அம்மாவை வேற பக்கம் விட்டுட்டு உன்னை வந்து கூட்டிகிட்டு போகிறேன். நான் வர அங்கேயே நில்லு. சரி அங்கிள். போ. கோமலவள்ளி. ஐயோ அம்மா, அம்மாவுக்கு இன்னும் என் மேலே கோபம் குறையலன்னு நினைக்கிறேன். நான் திருந்திட்டேம்மா, நம்புங்க. ஏட்டையா, என் பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போயிட்டா. எங்கேயாவது பாத்தீங்களா? பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போச்சா? ஏன் அடிச்சிங்களா? நான் போய் என் பொண்ணு அடிப்பேனா? அவ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டா ஏட்டையா. அதுக்காக அழுகாதீங்கம்மா, அழுகாதீங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க, கம்ப்ளைண்ட் கொடுங்க. கண்டிப்பா உங்க பொண்ணை போலீஸ் கண்டுபிடிச்சு கொடுத்துருமா? கண்டிப்பா கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்கல்ல? கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க. வாங்க, வண்டியில ஏறுங்க. என்ன ஏட்டையா வண்டியை நிப்பாட்டிட்டீங்க? போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க, நான் வந்துடுறேம்மா. நானா? ஐயோ, நான் இது வரைக்கும் ஸ்டேஷனுக்கு போனதில்ல. அங்க கண்டபடியெல்லாம் கேள்வி கேட்பாங்க. நீங்க வாங்க ஏட்டையா, எனக்கு பயமா இருக்கு. அன்னைக்கு கடையில் நீ அடிக்கிறப்ப எங்கடி போச்சு அந்த பயம்? போங்க ஏட்டையா, நேரமாச்சு.
பக்கத்தில் தான் இருக்கேன். இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுவையா? சரிங்க ஐயா, சரிங்க. இன்ஸ்பெக்டர் அவசரமாக கூப்பிட்றாரு. நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. அங்கே ரைட்டர் இருப்பாருமா, ஒன்றும் பயம் இல்லை. சரிங்கய்யா. இங்கே தானே நிற்க சொன்னோம், ஆளை காணோம். என்னம்மா நானும் பார்த்துட்டே இருக்கேன், ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கீங்க. ஐயா, என் பொண்ணை காணோன்னு தவிச்சுக்கிட்டு இருக்கேன். ரைட்டர் ஐயா எப்போ வருவாரு? அடையாமா ரைட்டரே பொண்டாட்டியே காணோன்னு 2 நாளா தேடிட்டு இருக்காரு. அவருக்காக எங்கேயே காத்துட்டு இருக்காம போய் உன் பொண்ணை தேடுமா. அதை விட்டுட்டு அழுதுகிட்டு இருக்க. எதுக்கு கடைக்கு வந்தேன்னு இப்ப தெரியுதுடா? தெரியல, அப்புறம் விடு. டேய், என் உசுர் இருக்கிற வரைக்கும் என் பொண்ணோட நிழல் கூட நீ தொட முடியாது. என் உசுரை கொடுத்தாவது அவளை காப்பாத்துவேன். எனக்கு உன் உசுரெல்லாம் முக்கியம் கிடையாது, உன் பொண்ணோட உடம்பு தான் முக்கியம். டேய், ஒண்ணு. ஏய், நவரு. ஏய், போற விட்டு. ஏய், போடி. ஒன்று. ஏய்! கோமலவள்ளி! கோமலவள்ளி! ஏய், கோமலவள்ளி! நில்லு! போகாதே, நில்லு! கோமலவள்ளி! சொல்றது கேளுமா? நில்லு! ஓடாத! நில்லுடி! ஏய், கோமலவள்ளி! சுப்ராஜ், மாமரத்தை நாசம் பண்ற யானை நாளைக்கு மாட்டுதா இல்லையான்னு பாரு. கண்டிப்பா இந்த குழியில மாட்டுண்ணே. கோமலவள்ளி! நில்லுமா. ஏம்மா, உன்னை நான் அங்கே தானே விட்டு போயிருந்தேன். செருப்புலன்னு தனியாக கிடந்துச்சு, டவல் கிடந்துச்சு. இடையில என்ன நடந்துச்சு? அங்கிள், நீங்க ரோட்ல இறக்கி விட்டதுக்கு அப்புறம்
எங்க கடைக்கு வர லாரி டிரைவர் என்ன கேட்க பார்த்தான். அச்சோ, அவன் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தா எங்க அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டேன். அம்மா கிட்ட மாட்டிட்டியா? அப்புறம் என்னாச்சு? துரத்திட்டு வந்த என் அம்மா யானை குழியில விழுந்துட்டாங்க. அங்க இருந்து தான் தப்பிச்சு வராங்க. கடவுளா பார்த்து தாமா உங்க அம்மாவை யானை குழியில தள்ளி விட்டு உன்னை தப்பிக்க வச்சிருக்காரு. நீ வண்டியில ஏறு, நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். சரி அங்கிள். வண்டியில ஏறு. ஹே, என்ன நான் தான் எப்பவுமே அவளுக்காக வெயிட் பண்ணுவேன், இன்னைக்கு நீ வெயிட் பண்ற? உன் விஷயமா பேசாதான். நம்ம விஷயம் தெரிஞ்சு அவ ஸ்கூலுக்கு வராம போயிட்டான்னா என்ன பண்ணுவ? கொஞ்ச நேரம் பார்ப்பேன், வரலனா வீட்டுக்கு போய் பார்ப்பேன். நீ ஸ்கூலுக்கு போ. என்னடி செல்லம், உன்னை விட்டு ஓடி போன என்ன தேடி வர வச்ச அம்சாவை காட்டுறேன்னு சொன்ன, எங்க அவங்க? அதாங்க எனக்கும் தெரியல. அம்சா, கோமலவல்லி வீடு தானே? ஆமா. ஏன் கடை மூடி இருக்கு? அதாங்க எங்களுக்கும் தெரியல. நானும் என் புருஷனும் காலையில இருந்து அவங்கள தான் தேடிட்டு இருக்கோம். அம்மாவையும் காணோம், பொண்ணையும் காணோம். திடீர்னு பழனி திருப்பதின்னு எங்கேயாவது போயிடுவாங்க. அப்படி எங்கன்னா போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாமா. அம்மா, என்கிட்ட வேட்டி தான் இருக்கு. பரவாயில்ல அங்கிள், கொடுங்க. இந்தா. தேங்க்ஸ் அங்கிள். கதவை பூட்டிக்குமா? சரி. நான் சாப்பிட்றதுக்கு கதவை வாங்கிட்டு வந்துடுறேன். சரி அங்கிள். சார் வணக்கம் சார். எதுக்கு சார் அவசரமா ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க? உங்களுக்கு சார்? சார், இது என்ன சார் விசேஷம்? விசேஷம்தான் சார். என்ன சார் விசேஷம் சொல்லுங்க சார். சார் 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 கரும்பு தின்ன கூலி கொடுக்குது. ஏய், யாரா நீ? போடா வெளியில. போ. கதா விடு. விடு. போ. வெளியில போ. போடா. வெளியில போடா.
ஏட்டையா என் பொண்ணை பாத்தீங்களா ஏட்டையா? போலீஸ் ஸ்டேஷன்ல உங்களை கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னேன், கொடுத்தீங்களாம்மா? இல்லைங்கய்யா, ரைட்டர் வரலன்னு கொடுக்கல. அம்மா உடம்பு பூரா என் மண்ணா இருக்கு. ஏட்டையா, நான் என் பொண்ணை பார்த்தேன். பொண்ணை பாத்தீங்களா? எங்க பாத்தீங்க? நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியில வந்தேனா, என் கடையில சாப்பிடுற அந்த லாரி டிரைவர் என் பொண்ணை கெடுக்க பார்த்தா. அவங்கிட்ட இருந்து நான் தான் காப்பாத்தினேன். காப்பாத்தினது கூட தெரியாம அவன் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஓடி போயிட்டா. அழுகாதீங்கம்மா, அழுகாதீங்க, பொறுமையா இருங்க. அவளை பிடிக்கலான்னு ஒண்ணுனா அந்த பாழா போன யானை குழியில விழுந்துட்டேன். கண்ணுக்கு கண்ணா உசுருக்கு உசுரா வளர்த்த என் பொண்ணு என்ன காப்பாத்தாம ஓடி போயிட்டாயா. எப்படி மேல வந்தீங்கம்மா? அந்த பக்கமா போனவங்க தான் என்ன காப்பாத்துனாங்க ஏட்டையா. என் பொண்ணு இந்த ஏரியால தான் இருக்கா. இந்த ஏரியாவுல இருக்கா? ஆமா, அவ கூட படிக்கிற பொண்ணோட வீடு இங்க பக்கத்துல தான் இருக்கு. எப்படியோ அவ அங்கதான் இருக்கணும். வாங்கம்மா, நானும் வரேன், வண்டியில போய் தேடுவோம். உங்களுக்கு இருக்கிற இறக்கம் கூட என் பொண்ணுக்கு என் மேல இல்லாம போச்சு. போங்கம்மா. சங்கீதா ஆண்டி, கோமலவள்ளிய பாத்தியம்மா? இல்லையா ஆண்டி, இன்னைக்கு அவ ஸ்கூலுக்கு கூட வரலையே. என்னாச்சு ஆண்டி? ஒண்ணு இல்ல ஏட்டையா, பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு, அங்க ஒரு பொண்ணு என் பொண்ணு கூட படிக்கிறா. ஒருவேளை அங்க போயிருப்பாளோ, போய் பார்க்கலாமா? தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா, எனக்கு டூட்டிக்கு போறது டைம் ஆயிடுச்சு. உங்க பொண்ணு நிச்சயம் கிடைப்பா. நான் போற பாதையில எங்கேயாவது உங்க பொண்ணு சிக்கனா கூட நேரா கூட்டிட்டு உங்க கடைக்கு வந்துடுறேன். சரிங்க, நான் போய். என்னமாச்சு? வெளியில தாழ்பால்லாம் போட்டிருந்தது, என்ன நடந்தது? ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். தப்பு பண்ணிட்டியம்மா. போலீஸ்க்கு போன் பண்ணிருக்கியே, நீ எப்படி கன்னியாஸ்திரி ஆக முடியும்? ஐயோ அங்கிள், நான் கன்னியாஸ்திரி ஆனுமே. அழுகாத அழுகாத அழுகாத. இன்ஸ்பெக்டர் வந்து கேட்டார்னா உன் உண்மையான பேரை சொல்லக்கூடாது. ஏன் அங்கிள்? உன் அம்மா கிட்ட பிடிச்சு கொடுத்துருவார்ல. ஆமா அங்கிள். நான் சொல்றது இன்ஸ்பெக்டர் வந்து கேட்டா அதை அப்படியே சொல்லுவியா? சரி அங்கிள். நீ ஒரு அனாதை பொண்ணு, கன்னியாஸ்திரி ஆகணும்ன்றதான் உன் ஆசை. அதுக்கு தான் இந்த ஊருக்கு வந்தேன். சர்ச் ஃபாதர் வெளியூருக்கு போயிருக்கிறதுனால உனக்கு தங்குறதுக்கு இடம் இல்லை. என்ன பண்றதுன்னு முழிச்சுக்கிட்டு இருந்த நீ அந்த வழியே வந்த என்ன நீ பார்த்த. நான் ஓ மேல இறக்கப்பட்டு இந்த இடத்துல உனக்கு நான் அடைக்கலம் கொடுத்தேன். இந்த ரவுடி எப்ப வந்தான் அது உனக்கு தெரியும். இதை அப்படியே சொல்லணும், சரியா? சரி அங்கிள். சார், ஐயா இந்த ரவுடி இங்க வந்து யோ பீரோ தூக்கு. ஓகே சார். விடே.
அப்படியே தூக்கு. அந்த போன் அடியா. யோ, உயிர் இருக்கியா? இவனையும் அந்த பொண்ணையும் ஜீப்ல ஏத்துங்க. யோ, கையடியா. எப்ப பார்த்தாலும் ஆள் இல்லாத இடத்துல ஆர்ன் அடிச்சு. சாரி சார். ஐயா, டைம் வேஸ்ட் பண்ணாம இவனை நான் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டுமா? கேட்டு மொக்க ஐடியா எல்லாம் கொடுக்காத. நான் சொல்றதை நீ கேளு. நீயும் இந்த பொண்ணும் ஸ்டேஷன்லயே இருங்க. நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். ஓகே சார்? இறங்குமா. ஐயா, அவன் செத்துட்டான் ஐயா. யோ, அவனை புழைக்க வச்சிட்டியா? அவ்வளவு சீக்கிரம் அவனை சாக விட்டுருவன? ஏய்யா, அவனை பத்தி உனக்கு தெரியாதியா? நீ ஒரு பொண்ணை என் கெஸ்ட் ஹவுஸ் கூட்டு வந்தீல? ஆமையா. அன்னைக்கு ஜன்னல் வழியா பாம்பை போட்டு என்ன சாகடிக்க பார்த்தாயா? அப்படியா? அவனை பல நாளா தேடிக்கிட்டு இருந்தேன். உன் வீட்டு கேஸ்ல என்கிட்ட மாட்டிக்கிட்டான். அவனுக்கு என் கையால தான் என்கவுண்டரு. பாம்பை போட்டது நாமன்னு தெரிஞ்சா? ஹலோ. எஸ் சார், வந்துடுறேன் சார். ஓகே சார். ஆறுமுகம். ஐயா, நான் எஸ்பி ஆஃபீஸுக்கு உடனே போக வேண்டியிருக்கு. நீ ஹாஸ்பிட்டலுக்கு போய் கைதி கண்ணை முடிச்சுதான் கையில விலங்க மாட்டி நம்ம ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்துரு. ஓகே? ஓகே சார். சார் வணக்கம் சார். ஏட்டையா, நீங்க எங்க இங்க? இவனை அரெஸ்ட் பண்ண வந்தம்மா. ஆமா, நீங்க இங்க எப்படி? அதான் யானைக்குழியில விழுந்தேன்ல, காலில் அடிபட்டு ரத்தம் கட்டிக்கிச்சு. டாக்டர் கட்டு போட்டு ஒரு நாள் ஆஸ்பத்திரியிலே இருக்க சொல்லியிருக்காரு. ரெஸ்ட் எடுங்கம்மா, தூங்குங்க. எங்கேயா தூக்கம் வருது? ஆமா, என் பொண்ணு கிடைச்சாளா? அம்மா, உங்க பொண்ணு கிடைச்சிருந்தா தான் உடனடியா உங்க வீடு தேடி வந்து நான் ஒப்படைச்சிருப்பேனே. உங்க நல்ல மனசுக்கு உங்க பொண்ணு நிச்சயம் கிடைப்பாம்மா. கவலைப்படாதீங்க, அழுகாதீங்கம்மா, தூங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் அவ திரும்பாம இருந்திருந்தா காரியத்தை முடிச்சிருக்கலாமே.
ஏம்மா சார் பெட்டில் படுத்திருந்தவங்க சார் திடீர்னு எழுந்தா சார். நீங்கள் வருவீங்கன்னு சொன்னேன். என்னை தள்ளி விட்டு போயிட்டா சார். ஐயா ஹாஸ்பிட்டல்ல இருந்து கைது தப்பிச்சிட்டாயா? தப்பிச்சுட்டாடா? ஆமாய்யா. யோ நீ எங்கேயா போயிருந்த? ஐயா பக்கத்தில் டீ சாப்பிட போயிருந்தையா. யார்கிட்ட போய் சொல்ற? நீயே தப்பிக்க விட்டுட்டு நாடகம் ஆடுறியா? ஆமா, எவ்வளோயா பணம் வாங்குற? ஐயா பணமா? நான் அப்பேற்பட்ட ஆள் கிடையாதுயா. அதெல்லாம் ஒன்றும் சொல்லாத. உன்னைத்தான் கைது பண்ண அனுப்புனேன். என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. ரவுடியோட வர, இல்லைன்னா உன் மேலதான் ஆக்ஷன் எடுப்பேன். ஐயா நீ எதுவும் சொல்ல வேணாயா. அவனை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சாகணும். இங்க வாமா. யார் மணி? நான் ஒரு அனாதை சார். ஏன் ஏட்டு வீட்டுக்கு போன? நான் கன்னியாஸ்திரி ஆகணும்னு ஆசைப்பட்டு தான் சார் நான் இந்த ஊருக்கு வந்தேன். சர்ச்சுக்கு போனேன்னா சர்ச் மூடி இருந்துச்சு. தங்கறதுக்கு இடம் இல்லாம நான் ரொம்ப தவிச்சு போயிட்டேன். அப்படியா? அந்த வழியா ஏட்டையா வந்தாரு. என் மேல ரொம்ப பரிதாபப்பட்டு அவர் வீட்லயே தங்கிக்கோன்னு இடம் கொடுத்தாரு. ஆனா இந்த ரவுடி பையன் அவர் வீட்டுக்குள்ள எப்படி வந்தான்னு சத்தியமா எனக்கு தெரியாது சார். அந்த ரவுடிய ஏட்டு கூட்டிட்டு வரட்டும், அப்ப தெரிஞ்சிடும் எல்லா உண்மையும். ஆமா, நீ அனாதையா? நீ கன்னியாஸ்திரி ஆகணுமா? ராத்திரில ஸ்டேஷன்ல பொம்பளைங்களை தங்க வைக்க கூடாது. வா. என்னம்மா அங்க நிக்கிற? வாமா, வந்து வண்டியில ஏறு. உள்ளவாமா. குளிரும். பாம்பு வந்துரும். பயப்படாதம்மா, நாளைக்கு சர்ச்சுக்கு போகணும்னு சொன்னீல்ல, இந்த ட்ரெஸ்ஸோட போனா நல்லா இருக்காது. இது என் பொண்ணுக்காக வாங்கி வச்சிருந்த ட்ரெஸ். நாளைக்கு சர்ச்சுக்கு போகும்போது போட்டு வா. உனக்காகத்தான் இந்த பெட்ரூமை ரெடி பண்ணி வச்சிருக்க. நிம்மதியா போய் தூங்கு. இந்த வாங்கிக்க. இப்படி ஒரு மனுஷனா? இவரை போய் தப்பா புரிஞ்சுக்கிட்டோமே. தம்பி, நான் உங்கள் சர்ச்சில் பார்த்தது இல்லையே, இன்னைக்கு வந்துக்கிறீங்க அதிசயமா? இல்லை சார், எல்லா ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு காதலை சேர்த்து வைக்கும். ஆனால் என் காதல் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பே அழிச்சிருச்சு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை சேர்த்து வைக்க நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன்.
ஆனா முடியல. அதான் கர்த்தர்கிட்ட வந்திருக்கேன். குட் மார்னிங் ஃபாதர். குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர். நான் ஃபோனில் சொல்லியிருந்தேனே, அது இந்த பொண்ணு தான் ஃபாதர். ரொம்ப சந்தோஷம் மை சைல்டு. எல்லாருமே கன்னியாஸ்திரி ஆயிட முடியாது. அதுக்கு சில தகுதிகள் விதிமுறைகள்லாம் இருக்கு. நீங்க மேலே போய் ஃபாதர் டேவிட்டை பாருங்க. அவர் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லுவார். நீ மேலே போமா. ஃபாதர், ரொம்ப நன்றி சார். அட பரவாயில்ல, இருக்கட்டும்மா. உங்க அப்பா செத்து 17 வருஷமா. நீங்க வெங்கடாச்சலம் தானே? யாருமா நீ? உயிரோட இருக்கிறவங்கள செத்து போயிட்டதா அம்மா சொன்னாங்கப்பா. அம்மா ரொம்ப ரொம்ப கெட்டவங்கப்பா. வயசு பொண்ணுன்னா வீட்டுல இருக்கும்போது அம்மா வயசுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிறாங்கப்பா. அவங்களுக்கு ஆம்பளைங்களோட பழகிறத விட ஆம்பளை பசங்களோட பழகிறது தான் பிடிச்சிருக்கு. Stop it. அம்மாவை பத்தி தப்பா சொல்லாத. அவளை பத்தி உனக்கு தெரியாது. என்னடா நீ லவ் பண்ற பொண்ணை காட்டுறேன்னு சொல்லிட்டு எங்களை கூட்டு வந்து ரயில்வே ட்ராக் பக்கத்துல நிறுத்தி வச்சிருக்கிற. ஏன் அவசரப்படுறீங்க? அங்க பாருங்க. யோ சீக்கிரம் குடியா. தரண இந்தா. யோ சாம்பார் குடியா. எத்தனை வாட்டியா சாம்பார் ஊத்துறது? ஏற்கனவே பாக்கி வேற ஏகப்பட்டது இருக்கு. ஏய், நம்ம கடையில சாப்பிடுறவங்களுக்கு வயிறு நிறைஞ்சா மட்டும் போதாது, மனசும் நிறையணும். இப்படியே நம்ம கடை போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம கடை உருப்பிட்ட மாதிரி தான். நான் இந்த கடையை நடத்துறது வீடு வாசல் வாங்குறதுக்காக இல்ல, மானத்தோட வாழறதுக்காக. ஊத்து. சரிக்கா. கடவுளே, அவர் அப்பா அம்மாவுக்கு என்ன பிடிக்கணும். என்ன வேண்டிக்கிட்ட? உங்க அப்பா அம்மா நம்ம காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க கூடாதுன்னு வேண்டிக்கிட்டேன். என்னாச்சு? அது அது உங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்து என்ன காட்டுனீங்களா? காட்டினேன். ஆனா அது எப்படி சொல்றதுன்னு புரியல. புரியுது. என்ன இருந்தாலும் நான் ஒரு சாதாரண தள்ளுவண்டிக்காரி தானே. நீங்க வசதியானவங்க. எப்படி ஒத்து வரும்? என்னாச்சு? உங்க அப்பா அம்மா பார்த்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்க. அப்படியா? நான் எங்க அப்பா அம்மா பார்த்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ யார கல்யாணம் பண்ணிக்க போற? நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க போறதில்ல. உங்களையே புருஷனா நினைச்சு வாழ்க்கை பூரா இப்படியே இருந்துருவேன். ஏய், அழாத அழாத ப்ளீஸ். இது பாரு, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். நான் மட்டும் எங்க அம்மா அப்பா பார்த்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கணும். நீ வாழ்க்கை பூரா என்ன நினைச்சிட்டு அப்படியே இருந்துருவியா? முடியாது. நானும் அப்படிதான். இந்த ஜென்மத்துல எனக்கு மனைவின்னா நீதான், வேற யாரும் கிடையாது. இது பாரு, எங்க அப்பா அம்மா ஒத்துக்கிட்டாங்க. நாளைக்கு உன்னை வீட்டுக்கு கூட்டு வர சொன்னாங்க. Yes. வா, உள்ள வா. அட, come inside. என்னங்க இது? அப்பா, கதவை
திறங்கப்பா. அப்பா, என்னாச்சு? என்னமாச்சு? மானத்தோட வாழ்ற பொண்ணு நினைச்சுதான் நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொன்னோம். இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி கை குழந்தையோட வந்து நிப்பான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இதுக்குதான் நீங்க 2 பேரும் கோச்சிட்டு போய் கதவு பண்ணீங்களா? என்ன நடந்தது தெரியுமா? நான் ஒரு நாள் ரயில்வே கிராசிங் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எதிரில் 2 பேர் வந்தாங்க. எதையோ பார்த்தாங்க, பேசிக்கிட்டாங்க. அது ஆர்கியூமெண்டா மாறிச்சு, போயிட்டாங்க. அப்புறம் ஒரு போலீஸ்காரர் வந்தாரு. அவரும் பைக்கை நிறுத்தி பார்த்தாரு, போயிட்டாரு. நானும் போய் பார்க்கலான்னு முடிவு பண்ணேன். போய் பார்த்தா ஒரு அனாதை குழந்தை யாரோ விட்டுட்டு போயிருக்காங்க. நான் அந்த குழந்தைய எடுக்கலான்னு போனேன். சரி சரி சரி. யார் பெத்த புள்ளையோ அவ நல்லா இருப்பாளா? ஆ ஆ ஆ ஆ அழகு. நான் செய்ய நினைச்சத அவ செஞ்சிட்டா. அதனால்தான் அவ மேல எனக்கு காதலே வந்துச்சுப்பா. ரொம்ப நல்ல பொண்ணை தான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இது அவளோட குழந்தைன்னு தப்பா நினைச்சிட்டோம்ப்பா. 1 செகண்ட். யாருக்குப்பா ஃபோன் பண்றீங்க? இல்லை, என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் அனாதை ஆசிரமம் நடத்திட்டு இருக்காரு. அவர்கிட்ட பேசாம இந்த குழந்தைய ஒப்படைச்சிட்டோம். அப்பா, இந்த குழந்தைய அனாதை இல்லத்துல ஒப்படைக்கிறதுனால என்ன தப்பு இருக்கு? என்ன தப்பா? 3 மாசமா அவங்க 2 பேரும் அனாதைக்கு துணை அனாதையா வாழல. அம்மாவும் பொண்ணாதான் வாழ்ந்திருக்காங்க. நான் இந்த வீட்டுல இருக்கணும்னா அவளும் அந்த குழந்தையும் இங்கதான் என் கூட இருக்கணும். என்னப்பா சொல்ற? இதுதான் உன் முடிவா? நில்லுப்பா. நீ ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு நல்ல நாளா பார்த்து உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன்ப்பா. வாங்க. வணக்கம்மா. ஏன் அழறீங்க? எங்க மக ஆசைப்பட்டானேதாம்மா வீட்டுல ஓகே சொன்னோம். ஆனா உண்மையிலேயே எங்களுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லம்மா. என்னாச்சு? இங்க பாருமா, நான் சொல்றேன், தப்பா நினைக்காத. எங்களுக்குன்னு சொந்த பந்தம் இருக்கு. இந்த குழந்தை இங்க இருந்தா 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. அவங்களுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. எங்களுக்கு பணத்தை விட மானம் தான் ரொம்ப பெருசு. இதையும் மீறி கல்யாணம் நடந்தா நாங்க தற்கொலை பண்ணிக்குவோம். எங்களுக்கு அதை தர வேற வழி தெரியல. உங்க உசுறு போறதுக்கு நானும் என் குழந்தையும் காரணமா இருக்க மாட்டோம். இனிமே உங்க கண்ணுக்கும் உங்க புள்ள கண்ணுக்கும் நாங்க தெரிய மாட்டோம். என்னமா சொல்ற? ஏன்னா என் கண்ணுக்கு நீங்களும் குழந்தைங்க தான். வயசான குழந்தைங்க. எங்க அப்பா அம்மா போய் பேசின விஷயம் எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. நான் அவளை தேடாத இடமில்லை. ஆனா அவ எனக்கு எங்கேயுமே கிடைக்கல. அவ மேல இருந்த காதல்ல நான் கல்யாணமே பண்ணிக்காம விட்டுட்டேன். அந்த கவலையில எங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க. நான் இருக்கிற சொத்தெல்லாம் அனாதை இல்லத்துக்கு எழுதி வச்சுட்டு டேவிடா கன்வெர்ட் ஆயிட்டேன். உங்க அம்மா ஆசைப்பட்டிருந்தா காரு பங்களான்னு சந்தோஷமா வாழ்ந்திருக்கலாம். உனக்காக இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவ நீ எதுவும் இழக்க கூடாதுன்னு அவ எல்லாத்தையும் இழந்துட்டாமா. அவளா தப்பானவ?
அவன் கிடைச்சானா? நாலா பக்கம் தேனுங்க, கிடைக்கலைங்கய்யா. ஆனா கண்டிப்பா மலைக்கு மேலவே அவன் இருப்பான்யா. எச்சரிக்கையா அவன் கீழே இறங்கி வந்தானா புடிச்சு வச்சுக்கிட்டு எனக்கு தகவல் கொடுத்து விடு. ஐயா. என்னடா? ஐயா, அவன் இந்த ஏரியாலே இல்லையா? கிடைச்சானா எனக்கு உடனடியாக தகவல் கொடு. சரிங்க. ஐயா. ஏட்டு ரவுடி கட்சானாயா? ஐயா அவனை நான் எப்படியும் கண்டுபிடிச்சிருவையா. அப்ப இன்னும் கிடைக்கல. ஐயா ராப்பகலா சோறு தண்ணி இல்லாம தூக்கம் இல்லாம நான் அவனை தான் தேடிக்கிட்டு இருக்கிறேன். நான் அவன் கூட தான் எப்படி ஸ்டேஷனுக்கு வருவேன்? அவனோட நீ வரலன்னா நீ தான் மாட்டுவ. ஐயா அவனை போனமாக்கி உங்க கண்ணு முன்னால நிறுத்துறேன். ஐயோ அவனை உசுரோடு உங்க கண்ணு முன்னால கொண்டு நிறுத்துறேன் ஐயா. ப்ளீஸ் நம்புங்க ஐயா. பார்க்கலாம். தேனித்தியாகு என்னடா இங்க இருக்க? ஆமா பூட்டின வீட்டுக்குள்ள எப்படி வந்த? டேய் போலீஸ் உன்னை தேடிக்கிட்டு இருக்கடா. ஊரை விட்டு ஓடி போயிரு. ஏன் சார்? ஏன் சாரா? இது என்ன சாதாரண கேஸா? ரேப் கேஸ்ரா. போலீஸ் கண்ணில் சிக்கனீங்கன்னா நான் பைலபிள் செக்ஷன்ல உள்ள போயிடுவேன். சார் நான் உள்ள போனா நீங்களும் தானே சார் கூட வருவீங்க? டேய் ஏன்டா டென்ஷன் ஆகுற? ஆமா சார், கோர்ட்ல நீங்க தான் தண்ணி வாங்கி கொடுத்து அந்த பொண்ணை கெடுக்க சொன்னீங்கன்னு சொல்லுவேன். என்னை விட தூண்டி விட்ட உங்களுக்கு தானே சார் அதிக தண்டனை கிடைக்கும். டேய் ஏன்டா டென்ஷன் ஆகுற? ஏன் டென்ஷன் ஆகுற? உட்கார் உட்கார்றா. ஏன்டா ஊரை விட்டு ஓடி போடான்னு சொன்னா நீ ஜெயிலுக்கு போனா என்னையும் கூட்டிட்டு போறியா? காட்டிட்டடா புத்திய. உனக்கு வேணும்னா ஒரு பொண்ணை கெடுக்க சொல்லுவேன், வேண்டாம்னா என்னைய கொலை பண்ண துணிஞ்சிட்டா. அந்த மாதிரி ஆளுங்கள உயிரோட இருக்க கூடாதுடா. விட மாட்டேன்டா. அம்மா நீங்களா கதவை சாத்துறது? கதவு தொடங்கம்மா, கதவு தொடங்கம்மா. விட மாட்டேன்டா உன்னை. அம்மா உங்க பொண்ணு இருக்கிற இடம் எனக்கு தெரியும். நீங்க கதவு தொடங்கம்மா. உங்க பொண்ணு இருக்கிற இடத்த நான் காட்டுறேம்மா. என்னம்மா பேசாம இருக்கீங்க? உங்க பொண்ணு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியுமா? கதவு தொடங்க. ஏண்டா இன்னைக்கு உன் உசுரை காப்பாத்திக்கிறதுக்காக கதவை திறக்க சொல்றியே, அன்னைக்கு என் பொண்ணு மானத்தை காப்பாத்திக்கிறதுக்காக கதறும் போது நீ கதவை திறந்தியாடா? ஏண்டா நாயே, என் பொண்ணு காணோன்னு கதறிட்டு வரும்போது போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் என்ன அலைய விட்டல்ல?
என் பொண்ணு இந்த இடத்துல தான் இருப்பான்னு நான் வரும்போது உள்ள என் பொண்ணு மானத்துக்காக போராடிட்டு இருந்தா. அந்த விஷயத்தை மறைச்சு நல்லவன் மாதிரி நடிச்சு என்ன வண்டியில கூட்டிட்டு போனியடா பாவி. அன்னைக்கு என் பொண்ணு செல்லுல தப்பா படம் எடுத்த போவே அடிச்சதோட விட்டுருக்க கூடாது. உன்னை அடிச்சு கொன்னு இருக்கணும். என்ன எல்லா விஷயமே எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு பாக்குறியா? நடந்த எல்லா விஷயத்தையும் அவன் எனக்கு அன்னைக்கே சொல்லிட்டான். ஹாஸ்பிட்டல்ல அவனை தப்பிக்க வச்சது யார் தெரியுமா? நான் தான். ஊர் பூரா தேடினாலும் கடைசியில நீ வீட்டுக்கு தான் வருவேன்னு அவனை வீட்டுக்குள்ள வச்சது யார் தெரியுமா? நான் தான்டா, உன்னை பழி வாங்கறதுக்கு. நான் செத்துட்டேன்னா உங்க பொண்ணை உங்களால கண்டுபிடிக்க முடியாது. கதவு திறங்கம்மா. ஏய், என் பொண்ணை இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் கண்டுபிடிச்சிருவேன். ஆனா நீ உயிரோட இருக்க கூடாது. அதுக்காக தான் எவனை வச்சு என் பொண்ணு வாழ்க்கைய அழிக்கணும்னு நினைச்சியோ அவனை வச்சே உன் வாழ்க்கைய அழிக்கணும்னு நான் முடிவு பண்ணேன். டேய், கொல்லுடா அவனை. காப்பாத்துங்க, 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 காப்பாத்துங்க. வெளியில யாரு? வெளியில யாரு இல்லையா? விட்டுறா, விட்டுறா, காப்பாத்துங்க, காப்பாத்த யாரு இல்லையா? என்னால விடா, விடா. ஐயோ, என்னை காப்பாத்துங்க. வெளியில யாராவது இல்லையா? விடா, காப்பாத்துங்க. ப்ளீஸ் விட்றா, என்னை காப்பாத்துங்க. நினைச்சுதாமா நான் ஓடி போனேன். ஆனா உன்னை விட்டு பிரிஞ்ச ஒரு நிமிஷமும் நரக வேதனை அனுபவிச்சேம்மா. இனிமே நீ என்னை விட்டு பிரிஞ்சாலும் நான் உன்னை விட்டு பிரியவே மாட்டேன். என் அம்மா இல்ல, என் தெய்வம்.
வாய் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாருமா. உன் மேல இருக்கிற லவ்ல அவர் கல்யாணம் கூட பண்ணிக்கலாமா? எல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஒரு காதலை சேர்த்து வைக்கும். ஆனால் என் காதல் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை அழிச்சிருச்சு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை சேர்த்து வைக்க நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஆனால் முடியல. அதான் கர்த்தர்கிட்ட வந்திருக்கேன்.